ஹாய் ஏலியன்ஸ், நம்ம டங் ஸ்பிட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. டங் ஸ்பிட் பண்ணி அடைச்சி அவன் டங்க பாருங்க. நாட்டுக்கலை வேற, பாடி மாடிஃபிகேஷன் வேற. ஸோ அது ரெண்டுமே தனித்தனி ஜேர்னி அப்படிச்சலாம். இது தெரிஞ்ச ஆள், இதையோ சம்பந்தப்பட்ட ஆள் அப்படி பண்ணிருக்காங்கன்றதா விஷயம். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் ஷெல்வி, மகேஷ் ஐயர் மற்றும் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவுக்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். எல்லாமே ஒரு போதை தான், ஒரு விஷயமான போதை தான். பணமும் ஒரு போதை தான், ஒரு போதை தான். இந்த மாதிரி இருக்கும்போது புகழ்ன்றதுலாம் வந்து பயங்கரமான உச்ச போதை. அந்த வியூஸ் மில்லியன்ல போனோடனே அவர் யோசிச்சிருக்கணும், எதுக்கு இவ்வளவு ஓடுது, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வீடியோவும் அப்படியே போடுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இன்ஜெக்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருவீங்க, நாக்கில் போட்டு. இப்போ ஏதாவது கிராப் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்கன்னா எல்லையை கொடுத்து கட் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க. அவரு எடுத்து இன்ஜெக்ட் எப்படி இவ்வளோ தெளிவாக வந்து சினிமாட்டிக் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ எடுக்கிறோம், என்ன சொல்கிறது தெரியல. தம்பியை வளர்றோன்றது முக்கியம் கிடையாது. யார் வேணாலும் வளர்ந்துடலாம், யார் வேணாலும் ஃபாலோ சேர்த்திடலாம். பைத்தியாரத்தனமா பண்ணாலும் ஃபாலோவர் ஏற்ற முடியும், பணக்காரனா இருந்தாலும் ஏற்ற முடியும். ஆனா அந்த வளர்ந்து இடத்த தக்க வைக்கிறதுன்றது தான் வந்து புத்திசாலித்தனமா யோசிக்கணும். அப்படின்னும் போது கிளீனா எடுத்து இன்ஜெக்ஷன் அழுத்தி காட்டுறது இப்படியா வச்சா நான் யாரு சப்போர்ட் பண்ண முடியும்? இப்ப தம்பி பண்ணது கரெக்டுன்னு நான் சொன்னா முடிஞ்சது. இது மெடிக்கல் ஷாப்புன்றதை தாண்டி சர்ஜிக்கல் ஐட்டம் கொடுக்குற ஒரு இடம். அங்கிருந்து எப்படி வந்ததுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா அதை கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்து செய்யறமே சொல்றாங்க. அவருக்கும் பாதிப்பு இருக்கு. ஏன்னா சாதாரண மனுஷனுக்கே அது தர மாட்டாங்க, கிடைக்காது. அது ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் அவர்கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சென்டர் ஆஃப் தி ஏரியா வந்து பாப்பா சொல்லுவாங்கன்னா அந்த பாறை விழி திரை அந்த சென்டர்ல அது உள்ள போட்டாங்கன்னா சாப்டர் ஓவர். திரையில ஃபுல்லா பிளாக் ஆயிடும். பிளாக்கா அவர் சுத்தி தான் போடுறாரு. இப்படி விடுற நீடல அப்படி நிறுத்தி விட்டோம்னா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. வணக்கம். நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ தொடர்ந்து ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிறாங்க, ஹரிஹரனை பத்தி தான். அதை நான் சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு போயிருப்பாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியான விஷயமா? ஏன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ஃபீல்டுல இருந்து தான் இந்த வேலை பார்த்துருக்கிறாரு. எல்லா இடங்கள்லயுமே ஒரு ஆள் பண்ற தப்புனால எல்லாரையுமே வந்து தப்பா காமிக்கிற மாதிரி வரும். சொல்லுங்க, உங்களோட கருத்து என்ன? ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் அரெஸ்ட் ஆனது வருத்தமான விஷயம் தான், வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். கஷ்டம் தான். ஒரு நல்லா வளர்ந்து வந்த பையன் ஒரு அரெஸ்ட் ஆகுறது, ஸோ அவருக்கான ஒரு லைஃப் பாதிக்கிறது, இதனால அவரோட ஃப்யூச்சர் பாதிக்கிறதுலாம் ஒரு வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அவரோட எய்மும் நம்ம பெருசாக வரணும், நம்ம முன்னேறணுன்ற மாதிரி தான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறப்பாரு. காட்டும்பொழுது கொஞ்சம் யோசித்து காட்டணும். ஸோ யோசித்து காட்டலன்னும் பொழுது சிலர் அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்களே. அந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அது வந்து எங்களோட தொழில் சார்ந்தது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். நாட்டுக்கலை வேற, பாடி மாடிஃபிகேஷன் வேற. உடல் உறுப்பு மாற்றங்கள், அவுட்டர் சைட்ஸ் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறதுன்றது வேற. ஸோ அது ரெண்டுமே தனித்தனி ஜேர்னி அப்படிச்சலாம். இது தெரிஞ்ச ஆள், இதையோ சம்மந்தப்பட்ட ஆள் அப்படி பண்ணியிருக்காங்கன்றது தான் விஷயம். ஸோ அப்படின்னும் பொழுது யோசிக்காம சில விஷயங்களை பண்ணும்பொழுது அது பாதிப்பாகுது இல்லையா? ஒரு டாக்டரா இருந்தா கண்டிப்பா. இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்போம். நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்க நிறைய டாட்டூஸ் போட்டிருப்பீங்க, நான் இது பண்ண போறேன், இதுல ஒரு ஐடியா கொண்டு வர போறேன், 4 பேர்கிட்ட ஏதாவது கேட்பீங்க. இன்ன வரையும் என்னோட ஸ்டாஃபா இருக்கட்டும், என் தம்பிங்களா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் பாக்குறது. கலந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இது பண்ணலாம்டா, அதை பண்ணலாம்டா, கரெக்டாக இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும். என்னதான் நம்ம ஃபைனல் டிசிஷன் மேக்கர் நான் தான் ஐடியாவாக இருந்தாலும், நான் சரியா பண்ணாலும் ஒரு சஜஷனை விட்டணுங்களா, ஆனால் இல்லை இப்படி இருக்கு பாருங்கண்ணா அப்படி ஒரு சொல்லும் பொழுது அதை நம்ம யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் கூட இருந்திருக்கலாம், இல்லை இருந்தும் தவறான ஆட்களாக இருந்திருக்கலாம், இல்லை அவரே யோசிச்சிருக்கலாம். ஸோ எனக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சஜஷன் கேட்கறது என்னோட வேலையாக இருக்கும். கண்டிப்பா. அவர் அந்த வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆகி அந்த வீடியோ மூலமா தான் அவர் மாட்டிக்கிட்டாரு வேற. ஸோ வச்சிருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அது டாட்டூ ஷாப்லயோ இல்லை பாடி மாடிஃபிகேஷன் பண்ற ஷாப்லயோ இருக்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய சிசர்ஸ், சர்ஜரி டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் வச்சிருந்தாரு. அது எப்படி அவர்கிட்ட கிடைச்சிருக்கும்? அது ஒரு நல்ல கேள்வி தான். அது எப்படி கிடைச்சிருக்கோன்றது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ கவுன்சிலாம் அவங்கள வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை விசாரிக்க. அவங்க விசாரிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீங்கள் ஒரே ஒரு தூக்க மாத்திரை வாங்கணும்னாலே உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டாலே தர மாட்டாங்க. அலர்ஜிக்கு நான் வந்து கேட்டாலே தர மாட்டாங்க. அப்புறம் முதுகு கழட்டி காட்டின பாரு நான் புள்ளியாக இருக்குனான்ற மாதிரி. இது மெடிக்கல் ஷாப்புன்றதை தாண்டி சர்ஜிக்கல் ஐட்டம் கொடுக்குற ஒரு இடம், திங்ஸ். அங்கேருந்து எப்படி வந்ததுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக அதை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து செய்கிறமே சொல்கிறாங்க. அவருக்கும் பாதிப்பு இருக்குது. ஏன்னா சாதாரண மனுஷனுக்கே அது தர மாட்டாங்க. எங்கேருந்து வந்ததுன்றது
தெரியல, கிடைக்காது. அது ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் அவர்கிட்ட கிடைச்சிருக்கு. அது எங்கன்னு வந்ததுன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா அதையும் தாண்டி இப்போ டேட்டூ போடணும்னாலே அந்த இடம் வலிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடம் மதப்பாக வச்சு அனஸ்தேஷியா மாதிரி தான் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் பண்ணி தான் அந்த இடத்துல டேட்டூ போடுவோம். இது வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனே பண்ணியிருக்கிறாரு அவரு. அதுக்கு மருந்துகள் எல்லாமே அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். அதுவுமே யாரும் கொடுத்து ஏதோ வாங்கி அந்த மாதிரி தானே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது எல்லியே கொடுத்துருக்காரு அவர். அந்த இன்ஜெக்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. நாக்கில் போட்டு இப்போ ஏதாவது கிராப் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்கன்னா எல்லியை கொடுத்து கட் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச்சஸ் போடுவாங்க. அவரு எடுத்து இன்ஜெக்ட் எப்படி இவ்வளோ தெளிவாக வந்து சினிமாட்டிக் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ எடுக்கிறோம், என்ன சொல்றது தெரியல. தம்பிய ஒரு சின்னதா காட்டி, நாங்க ஒரு பிராண்டே காட்டக்கூடாது. நல்லா தெளிவான ஆளுங்க யாருமே ஒரு பிராண்டை காட்ட மாட்டாங்க. ஒரு சோசியல் மீடியான்றதை புரிஞ்சுக்கணும் என்னன்றது. நீ ஒரு பிராண்டை காட்டி நீ கீழே துப்புற, இப்போ நான் ஒரு ஜூஸை குடிக்கிற கீழே துப்புறேன், என்னடா இது கேவலமா இருக்குன்னு நான் ஒரு கண்டென்ட்டுக்கு நான் பண்ணும்போது கூட அந்த பிராண்டை திருப்பி தான் பண்ணோன்றது ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட இன்ஃப்ளூயன்சரோட வேலை. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சோஷியல் மீடியாவில் ஃபேமாக ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஓப்பனாக வச்சுக்கிட்டு துப்புனேன் ஏதாவது அதை நான் பண்ணேன்னா அவங்க என் மேலே பெரிய கேஸ் போடுவாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் கூட யோசிப்போம், இவங்களால ப்ராப்ளம் வந்துருமோ, இவங்க நம்மளை கொஸ்டின் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்காமல் போனாங்க. வளர்றோன்றது முக்கியம் கிடையாது. யார் வேணாலும் வளர்ந்துடலாம், யார் வேணாலும் ஃபாலோவர்ஸ் ஏற்றிடலாம். பைத்தியாரதானமாக பண்ணாலும் ஃபாலோவர் ஏற்ற முடியும், பணக்காரனாக இருந்தாலும் ஏற்ற முடியும். ஆனால் அந்த வளர்ந்த இடத்த தக்க வைக்கிறதுன்றது தான் வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். அப்படின்னும் போது க்ளீனாக எடுத்து இன்ஜெக்ஷன் அழுத்தி காட்டுறது இப்படிலாம் வச்சா நான் யார் சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ தம்பி பண்ணது கரெக்டுன்னு நான் சொன்னா முடிஞ்சுது. அப்படி எப்படி சொல்ல முடியும்? க்ளீனாக வந்து எல்லாருமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. படித்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் கோவம் வரும், படிக்கிறவங்களுக்கு கோவம் வரும். நர்ஸு ஒரு எல்ஏன்றது நர்ஸோ இல்லை டாக்டரோ இல்லை சர்ஜரி பண்ணுற ஒரு சர்ஜன்ட்டோ தான் கொடுக்கணும். ஒரு காமன் பர்சன் கொடுத்து அது கோவத்தின் அடிப்படையிலோ அது வந்து ஹியூமனுக்கு சேஃப்டி இல்லாத அடிப்படையிலோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஷேர் ஆகிட்டு இன்றைக்கி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்காரு. கண்டிப்பாக அந்த டேட்டூ போடுறாங்கல்ல, நம்ம டேட்டூ போடுறது வந்து ஸ்கின் மேலே போடுறோம். ஸோ அவங்க நாக்கில் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, லைக் கண்ணுக்குள்ளெல்லாம் போட்டிருக்காங்க. அது ஸ்கின் கிடையாது, அது ஒரு சென்சிட்டிவான இடம். அது ஒரு லேயர் கவர் மாதிரி இருக்கும். அந்த லேயர் பேர் மெலனினா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மேலே இருக்கும். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நம்ம படிப்பில் வீக்கு, ஆனால் விஷயம் தெரியும். மேலே ஒரு கவர் மாதிரி இருக்கும். அந்த கவருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதுல தான் நிக்கும். சென்டர் ஆஃப் தி பிளாக் ஏரியா இருக்குல, பாப்பா வாட்டர் முட்டைக்கு மேல கரு மாதிரி இருக்க கவர் மாதிரி இருக்கும். ஸோ அது போய் மேலே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும், சொன்னால் மக்களுக்கு புரியும். ஸோ அந்த சென்டர் ஆஃப் தி ஏரியா வந்து பாப்பா சொல்லுவாங்களா, அந்த பாறை விழி திரை அந்த சென்டர்ல அது உள்ள போட்டாங்கன்னா சாப்டர் ஓவர். திரையில ஃபுல்லா பிளாக் ஆகிடும். பிளாக்கா அவர் சுற்றி தான் போடுறாரு. அது கூட சேஃப்டி இல்லாமல் தான் இப்படி விடுற நீடில் ஒரு ஸ்லாண்டிங்காக விடக்கூடியதை சூப்பர்ஃபிஷியலாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி விடுறத அப்படி நிறுத்தி விட்டோன்னா எவ்வளோ நிரம்ப போகுது. ப்ராப்ளம் தான் இது. ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கும் போது எனக்கு அவர் வந்து பீரியட்லேயும் கேட்டாங்க, அது அவங்களோட சுய விருப்பங்கள் அப்படி சொன்னேன். ஏன்னா நீங்கள் உங்கள் சுய விருப்பம், நான் வந்து உங்களை தடுக்க முடியாது. நீங்கள் வாழ்கிறதோ சாகுறதோ உங்களோட விருப்பம் தான். ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து சட்டத்தில் தப்பான விஷயம் தான். ஆனால் நான் வந்து தடுக்க முடியாது எதுவுமே. ஒரே வார்த்தை கேட்குறீங்க, என்னோட விருப்பம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தார். இவர் இறங்கி பண்ணுறதுனால தான் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அந்த வீடியோவெல்லாம் போட்டு அவரே காமிச்சு பிரச்சனையாயிடுச்சு. அதான் ப்ரோ, இவர் இறங்கி பண்ணியிருக்கிறார். லைக் இறங்கி பண்ணுற அளவுக்கு அவருக்கு எப்படி, ஐ மீன் ஒரு வேலையில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அந்த வேலையை பண்ணுறது நம்மளுக்கு பிடிச்சி தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இவ்வளோ தூரத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக ஆகி இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவாருங்கிற ஒரு இது வந்துட்டு யாருக்கும் தோணி இருக்காது. அதை வீடியோ வேற எடுத்து போட்டு ஒரு டாக்டர் பண்ணக்கூடிய அவர் ஒரு நார்மல் மனுஷன் பண்ற வேலை கிடையாது இல்லைங்க அது. நான் போயிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு ஆமா டாக்டர்னா நம்மள என்ன சொல்லுவாங்க, இது ஒரு மீம் வந்துரும். அவ்வளவுதான், மீம் ஆயிடுச்சு. அவரோட ஆள் மனசுல யாரோ பூந்து கலாய்ச்சி, ஆள் மனசுல யாரோ பூந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. வேரிஸ் பை பேஷண்ட்ன்ற மாதிரி. ஸோ வந்து அவர் சின்ன ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கலாம். அதுதாங்க வந்து எல்லாமே ஒரு போதை தான், ஒரு விஷயமான போதை தான். பணமும் ஒரு போதை தான், பொண்ணுன்றது ஒரு போதை தான், படிப்புன்றது ஒரு போதை தான், வேலைன்றது ஒரு போதை, குடும்பன்றது ஒரு போதை, ஜோக்குன்றது ஒரு போதை. இந்த மாதிரி இருக்கும்போது புகழ்ன்றதுலாம் வந்து பயங்கரமான உச்ச போதை. அந்த வியூஸ் மில்லியனில் போனோடனே அவர் யோசிச்சிருக்கணும், எதுக்கு இவ்வளோ ஓடுது, அது ஒரு ப்ராப்ளம்ன்ற மாதிரி. ரெண்டாவது வீடியோவும் அப்படியே போடுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த போதைக்கு ஒரு அடிக்ஷனு. ஸோ அது காரணமாக தான் இந்த விளைவுகள்.
ஓகே அவர் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணி காமிச்சார். ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு 2 நாக்கு வைக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தார். கடைசி நான் போய் கட்டே பண்ணிட்டு வரேன்டான்னு கட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ அந்த நேரத்துலையுமே வந்துட்டு அது கொஞ்சம் பெரிய லெவலில் தான் பேசப்பட்டது. என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, நம்மளோட கலாச்சாரமே நிறைய விஷயங்கள் மாறுதே, உடம்புல வந்துட்டு புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்தது. இதுக்கப்புறம் அவர் என்னதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நான் அவருக்கு மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களா, இதே அவர் இடத்துல நான் இருந்தேன்னு இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, நான் இது தெரியாதனமாக பண்ணிட்டேன். நான் ஒரு தவறுகள் மனுஷனா தவறு பண்ணுவாங்க, யாருமே தவறு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. தவறு பண்ணிட்டாரு. ஆனால் நான் வெளியே வந்து நான் அசிங்கப்பட்டிருக்கேன். இப்போ நான் வெளியே வந்து நான் டாக்டர் படிச்சிருப்பேன். டாக்டர் நான் படிக்கிறேன், நான் சர்ஜரி முடிக்கிறேன்டா, நான் சர்ஜன்ட்டாக ஆகிறேன், நான் காஸ்மெட்டிக் நான் படிக்கிறேன். இந்த கல்ச்சரை நான் படித்து சர்டிஃபைடோடு நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுருக்க ஒரு டாக்டரை வந்து நான் பண்ணுறேன். நான் இங்கே பண்ண முடியலனால எந்த கண்ட்ரியில் இருக்க அப்ரூவலோ அங்கே நான் பண்ணுறேன், அங்கேருந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு என்னோட மோட்டோ இருக்கும். தம்பி அந்த மாதிரி பண்ணார்னா ரொம்ப உலகமே வந்து உலகம் பேசுவாங்களா தெரியல, அந்தளவுக்கு ஓகே இந்தியாவே பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் ஊரே அவர் வேறு மாதிரி பேசுறதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாட்டலாம். இதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கலாம் அவர். ஏன்னா எல்லாராலையும் நினச்சா முடியும். இன்னைக்கு நான் வந்து நான் டாக்டர் ஆயிடுவேனா அப்படின்னா நான் ஆக மாட்டேன். அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட ஒருத்தன் ஆகணும்னா ஆவான். அந்த மாதிரி வந்து அவருக்கு அந்த அசிங்கமும் அவமானமும் இருந்ததுன்னா அவர் டாக்டர் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணாருன்னா ஓகேவா இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து அந்த அவமானங்களை மனசில் வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்து இல்லை மற்றவங்க மேலே வெறுப்பை காட்டி மற்றவங்க மேலே கோபத்தை காட்டி நம்மளை பற்றி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த கவர்மெண்ட் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னா யாருக்கும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. திருப்பி அகைன் இவருக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு உண்மையான விஷயத்தை எடுத்து நம்ம பண்ண முடியாதுங்க இல்லையா, எடுத்து பண்ண முடியாது. ஒரு க்ரௌடு எதிர்த்தோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீ சாதிச்சா மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக இது அவர் ஒரு நல்ல அட்வைஸாக எடுத்துக்கணும். தப்பு பண்ணாத மனிதர்கள் கிடையவே கிடையாது. இதை மாற்றி நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும் மக்களுக்கு. அது வந்து நீங்கள் எப்படியுமே ராஜேஷ் என்ன குருவாக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக அந்த வழியில் போங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் கிடையாதுங்க, சாதாரண அடிப்பட்ட ஒரு அனுபவமான ஆளு. சரிங்க. டேட்டூ அப்படி சொன்னால் மேக்ஸிமம் இருக்கிற ஒரு 4 பேர் அவங்க மூஞ்சி தானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ அதையும் தாண்டி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு வருது. இன்னும் 4 நாட்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற விஷயம் மாட்டோம். வாங்க, பாலாஜி அண்ணனுக்கு வந்து விஜய் டேட்டூ ஹார்ட்ல நெஞ்சு மேல போட்டிருந்தீங்க. அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. கண்ணீர் வந்தது. கண்ணீர் வந்து அவருக்கு வந்தது. ஏன்ப்பா அவர் சென்டிமெண்ட்டாக போயிருந்தார் ஒரு மாதிரி. அண்ணன் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்துருக்கேன்ப்பா, இந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஏன் அவரை மாதிரி பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப எமோஷனலாக இருந்தார். ஆனால் எனக்கு அவரை வந்து அவரோட கண்ணீர்லேயே அவரோட பேஜ்லேயே உண்மை தெரிஞ்சுது. என்னன்னா நான் கமெண்ட்லாம் சில எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எல்லாருமே திட்டி, நீ வந்து எம்எல்ஏ சீட்டு பார்சலு, இங்கே அடியோ போடுற, அங்கே பேச்சை போடுற, இந்த கட்சி நீ பண்ண, இப்போ இவருக்கு பண்ணுறியா, உனக்கு வேலை இல்லையான்ட்டு. அப்போ ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க? அவர் உண்மையாக தான் என்கிட்ட பேசினார். அவர் பேசின விஷயங்களை தம்பி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உண்மையாக எனக்கு போய் பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க. எனக்கு யாருக்கையும் பயம் கிடையாது. நான் உழைச்சா நான் சாப்பிட போகிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து நான் இப்போ அவருக்கு ஜால் ரெடியணும் இல்லை, ஏன்னா அவர் எனக்கு வந்து காசு தர போகிறது கிடையாது, எனக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? அவர் என்கிட்ட சொன்னது, தம்பி இதை நம்ம போடுறோம், பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிறோம், சீட்டை வாங்குறோன்னு பேசலை. தளபதியாக பார்த்தது வேற, படத்தில் பார்த்தா அது வேற. இப்போ தலைவனாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாருப்பா, இப்போ அந்த இடத்த நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அப்படியே தான் போனார். அதை பற்றியே தான் பேசணும் அப்படின்னு தான் இருந்ததே தவிர்த்து அவர் வந்து அந்த மோட்டோவில் பண்ண மாதிரியே தெரியல. அப்போ வந்து லைவ்ல என்ன இருக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும், இந்த கேமராமேன் அண்ணாவுக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும். இதை தாண்டி வெளியேந்து பாருங்க, எப்படி வேணாலும் பாருங்களேன். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் மக்கள் மாற்றிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்கன்னா அவங்கவுங்களாம் முன்னேறுவாங்க. அது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த தளபதி டாட்டு போடப்போ எனக்கு ஹாப்பியாக இருந்தது. தளபதி கண்ணில் நம்ம டாட்டு பட போகுது. ஏன்னா அவரும் செலிபிரிட்டி, கண்டிப்பாக அது மீடியாவில் வைரல் ஆகும். அவர் பார்க்க போகிறாரு. ராஜேஷ்னு ஒருத்த போட்டாம்பா அப்படின்னு மூஞ்சி அவருக்கு லைட்டாக அப்படி வந்து போகலாம். அவரோட பெரிய உயர்ந்த அந்த டைம்ல நேரத்துல ஒரு நிமிஷம் நம்ம மூஞ்சி அவர் கண்ணில் பட்டுட்டு போகுது. நம்ம வந்து ஒரு சந்தோஷம் இருந்தது. கண்டிப்பா பட்டிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல அவரை நேர்ல மீட் பண்ணி யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையனை சொல்ற மாதிரி பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும்போது. பேட் கமெண்ட்ஸ் வந்தது. நாங்க நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கலான் இருந்தோம். இந்த விஷயத்துக்காகவே அவர் வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன விஷயத்துக்குங்க பேட் கமெண்ட் வராம இருக்கும்? இப்ப நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வராம இருக்குதா? கண்டிப்பா எதை பண்ணாலும் இங்க வரும். ஏன்னா வந்து ஒருத்தனோட பிளஸ் இன்னொருத்தனோட மைனஸ்ல எல்லாத்துலயுமே பிளஸ் அமைஞ்சிடாது. வாய்ப்பு கிடைக்கலன்றவன்
அந்த வெறுப்பில் பேசுகிறானே தவிர்த்து வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறவன் அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட்டு ஆண்டர்பிரினராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெஸ்ட்டு தலைவனாக இருக்கட்டும், இல்லை யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு பர்சன் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் தப்போ சரியா உன் வேலையை பார்த்து என் டைம் கிடையாது. நான் என்ன பெஸ்ட்டாக பண்ணுறேன், நல்லா பண்ணியாப்பா, சூப்பர்ரா, எப்படி பண்ணேன், இது சூப்பர் குட், இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஷேர் பண்ணாங்க. ஆனால் இந்த நெகட்டிவ் பர்சனும் வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு ஏன் நெகட்டிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது எப்படி பாசிட்டிவாக மாற்றணும்னு தெரியல, அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றனாலே என்னன்னு தெரியல. மனுஷனாக பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், அம்மா அப்பா காசில் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம், வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, வீட்டில் ஒரு நகையை போடுவாங்க, வீட்டை லோனில் எடுத்து கொடுப்பாங்க, அந்த லோனில் அடைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுற, திருப்பி குழந்தை பெற்றுணும், அந்த குழந்தை பெருசாகி வர்றதுக்குள்ளே அந்த குழந்தைய அச்சு தோத்துற அளவுக்கு அவங்க ஏதாவது வேலை தந்தை பண்ணி அப்புறம் அவங்க செத்து போயிடுவாங்க. இந்த வாழ்க்கையை வாழ்கிறவங்களால பாசிட்டிவ் மைண்ட் வராது. ஸோ அதனால் வந்து பாசிட்டிவாக தெரியுன்னா எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தாலும் அதை பார்க்குறது ஒரு ஆண்டர்ப்ரனரோ இல்லை சாதிக்க வந்தவனோ ஒரு பெஸ்ட்டான ஆக்டரோ தலைவனோ இவங்களோட வேலையாக இருக்காது. அதனால் அப்படி இருக்கவும் மாட்டாங்க. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஆகணும்னு என்ன இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ராஜேஷுக்கு என்னப்பா பொண்ணுங்களை வச்சு தான் அவர் வீடியோ போடுவார், அவருக்கு ஒரு வேலை இல்லை. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பதிலடி கொடுக்குறீங்க? அந்த பதில் அடிங்களா இன்ன வரையும் விழுந்தவங்களாம் இருக்கும். என்னடா அதுக்கு என்ன பதில் அடினா அவங்களோட அதான் சொல்கிறேன், உலகத்தில் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது, டைம் மட்டும்தான். அந்த டைமை அவங்களுக்கு வந்து செலவழிக்க வைக்கிறேன்லண்ணா, உன் டைமை எனக்கு செலவு பண்ணு, பாரு என்ன ஒரு 10 நிமிஷம் பாரு. ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் அவங்க அம்மா அப்பாவை சிரிக்க வச்சிடலாம் ஒன்று, இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸை சிரிக்க வச்சிருக்கலாம், இல்லை அவனுக்காக சந்தோஷமாக இருந்து சாப்பிட்ருக்கலாம், இல்லை லவ்வரோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அவங்களெல்லாம் மறந்துட்டு ரத்த பாசம் பந்த பாசம் ஒரு அன்பே மறந்துட்டு என்னை உன்னை பார்க்க வச்சிடலாம் அந்த டைமை. அதான் உனக்கு அடி. உன் டைம் செலவாயினே இருக்கும். ஒரு டைம் நீ திடீர்னு திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உள்ளே புதகுலி உள்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான அடியாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் அவங்கள திரும்பி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய கஷ்டங்களை மட்டும்தான் நான் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. இன்னொன்று வந்து பெண்களை வச்சு தான் நம்ம வீடியோ போடுறோன்னு சொல்லியிருக்காங்க, காலம் சொல்லிகிட்டே தானே இருப்பாங்க. இப்போ ஆனால் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணனோ, கஷ்டப்பட்டனோ, நான் அனுபவப்படுறனோ அதை அப்படியே கொடுக்குறேன். அது நல்லா இப்போ யூஸ்ஃபுல். இப்போது கடவுளை பற்றி டாட்டூஸ்லாம் பெருசாக போடுறோம், அதை மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அதுவும் பெருசாக போகுது. அதுக்குன்ட்டு நான் சேஞ்சாக இப்படி போகிறேன்னு கிடையாது. இன்றைக்கும் நான் பொண்ணுங்களோட டாட்டூ போட தான் செய்கிறேன். அது என்னோட வேலை. பிக்கப்லேயே நான் சொல்கிறேன், நான் இதெல்லாம் போடுறேன்னா அது என்னோட வேலை. ஏன்னா என்ன காட்டிக்கிறேன், என்ன நான் வெளிப்படுத்தணும், நான் சினிமா துறையெல்லாம் போடணுன்றதுனால என் கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். உன் கோல் என்னன்ட்டு பார்க்கணும். அதனால் வந்து கவலைகள் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து டாட்டூ கற்றுக்குறாங்க, பெண்களுமே டாட்டூ கற்றுக்குறாங்க, டாட்டூவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. அப்படி வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது, இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிற விஷயம், எந்த தொழிலுமே நீங்கள் வரீங்கன்னா முதல்ல பொறுமை தேவை. எல்லாருக்குமே எடுத்தோம் பொறுமையாக யாருக்கும் கிடையாது, எல்லாமே அவசரம் இல்லை, பொறுமையாக யாருக்குமே கிடையாது. எடுத்தோம் கவுத்தம் முடிச்சன்றது தான். பொறுமை இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா தொழிலையும் பொறுமை இருக்கணும். டாட்டூ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னால் ரொம்ப பொறுமையான ஃபஸ்ட்டு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒருத்தரும் ஸ்கின்னை உங்களை நம்பி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அந்த ஒர்க்கை ஃபுல்ஃபில்லாக தரமாட்டு. மணி மைண்டடாக இருக்க வேண்டாம், நம்ம புகழுக்காக இருக்க வேண்டாம். ஒர்க்கை நீ தெளிவாக பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. பணத்தை நோக்கி வேலை செய்யாதீங்க. அந்த டாட்டூ அவங்க லைஃப்பில் நீ ரொம்ப ஒரு பெரிய இடம் கொடுத்துறாங்களே, யாருமே வந்து அவன் காசு கொடுத்து வாங்கின இடத்துல கூட வாய்ப்பை தரமாட்டான். நீ வீடு கட்டி வைப்பா, நீ ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டு. அப்படி வாங்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனோட உடம்புல உனக்கு இடம் கொடுத்துருக்கான். அதை பார்க்கும் போதுலாம் சாவர வரைக்கும் உன்னோட மைண்ட் வரும். அப்போ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரசித்து அந்த தொழிலை லவ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய டாட்டா ஆர்டிஸ்டாக நல்லா வர முடியும். எல்லா தொழிலையுமே நல்லா வர முடியும். ஸோ உண்மை, உழைப்பு, உயர்வுன்ற மாதிரி அதை தாண்டி பொறுமைன்றது ரொம்ப இருக்கணும். சூப்பருங்க, சூப்பராக நிறைய விஷயம் சொன்னீங்க. ஒரு காமன் நேரம் உங்கள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து டாட்டூ போட்டதுலேருந்து அந்த ஹரிகரன் இஷ்யூ கூட அது எல்லாருமே நெகட்டிவாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக வெளியே சொல்லணுமோ சொன்னீங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு நீங்கள் டாட்டூஸ் போடணும். ஸோ உங்களை தேடி நாங்கள் வரணும், தேடி வந்து இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கணும், மென்மேலும் வளரணும். நீங்கள் எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி, மகேஷ் ஐயர் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவுக்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.